அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமிஸில் தவறுதலாக வகுப்பில் சேர்த்த அட்மிட் செய்த ஒரு மாணவனை எவ்வாறு சரியான வகுப்பில் அட்மிட் செய்வது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி டிப்ஸு. தூக்கமே வரல அப்படின்னா நிறைய புக்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நைட் நேரத்தில் தூக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எப்போயும் போல் நம்ம க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய் டிஎன் எமிஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தோன்னே எமிஸ்ன்னு வந்திருக்கோம், அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அது இங்கே பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டூடெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே பாருங்கள் சப்டைட்டில் வந்து என்ரோல்மெண்ட், ஸ்டூடெண்ட் லிஸ்ட், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கா, அதில் பாருங்கள் வரிசை எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக கிளாஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட்னு இருக்கும், அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல கீழே வந்து எக்ஸல்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸல் ஃபைல் வேணும்னா இதை வந்து டச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆடுங்கிறத நம்ம வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடி வந்து கேட்டிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடியை வந்து கொடுத்துட்டு கெட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குரிய எமிஸ் ஐடியை கொடுத்துக்கிறேன். நான் எமிஸ் ஐடியை கொடுத்த உடனே கெட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஃபெச் பண்ணி எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கேன்சல் இருக்குது பார்த்தீங்களா, கேன்சலை கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலுக்கான ஸ்டூடெண்ட்டோட கொடுத்துட்டு கெட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட எமிஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் கிளாஸ், கரண்ட் செக்ஷன், சேஞ்சு கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் வந்து நீங்கள் மாத்திரமோ அந்த கிளாஸை போட்டுக்கோங்க. செக்ஷன் எந்த செக்ஷன் அந்த செக்ஷனை போட்டுக்கிட்டு நீங்கள் கெட் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபார்மெட் வந்து ஓப்பன் ஆயிரும். இல்லை நான் வேணாம் அப்படின்னா இதை கேன்சலுங்கிறத கேன்சல் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கெட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பாருங்கள் எல்லாமே ஹெச்எம் சம்மந்தப்பட்டதாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எஸ் நோன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எஸ்ஸுங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு எஸ்ஸுங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தோடனே சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். உங்கள் பாருங்கள் மேலே க்ரீன் கலரில் தெரியுதா, அதில் பாருங்கள் பெண்டிங்னு காட்டியிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, செக்ஷன், கிளாஸ் எல்லாம் போட்டு பெண்டிங். நீங்கள் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து பெண்டிங்னே அந்த இடத்துல வந்து காட்டியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 3 or 4 days இல்லைன்னா 6 days வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு திரும்ப நீங்கள் அந்த நேமுக்கு நேராக போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் அப்ரூவ்டுன்னு இருக்கா, அப்ரூவ்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா தான் அந்த பையனை நம்ம வந்து அட்மிஷன் போட முடியும். நம்ம இருந்தாலும் இதில் வந்து அப்ரூவ்டுன்னு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நம்முடைய எமிஸ் கோஆர்டினேட்டரை வந்து இது கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து இவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க செக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவ்டு வரும், இல்லைன்னா வராது. அதுக்குரிய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு கேட்பாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து அட்மிஷன் போட்ட ஃபார்மெட் கேட்பாங்க. அதுக்கடுத்து 3ஆவது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்து டிசி அந்த காப்பி கேட்பாங்க. இல்லை சப்போஸ் வந்து அவங்க கொடுக்கல, ரைஸ் ரெக்வஸ்ட் மூலமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஸ்கூலோட நேமு நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்ரூவ்டு வரவே வராது. நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் அப்ரூவ்டுங்கிறது வராது. அப்போ நம்ம இங்கே எல்லாத்தையும் கிளாஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம எமிஸோட கோஆர்டினேட்டரை வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்தா தான் வந்து அப்ரூவ்டு வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் வந்து நம்ம எந்த கிளாஸ் கேட்குறோமோ அந்த செக்ஷனில் வந்து அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க. நம்ம தவறுதலாக நம்ம மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா
அவங்க வந்து அந்த சரியான கிளாஸில் ப்ராப்பரான கிளாஸில் சரியாக அவங்க வந்து போட்டு விட்ருவாங்க அவங்க. அப்படின்னு வந்த பிறகு நீங்கள் எம்இஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பையன் பேர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அட்மிஷன் ஆகிருக்கும். இப்போ நான் தவறுன பிறகு இப்போ அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஆன பிறகு இப்போ சரியான கிளாஸில் இது வந்து வந்துச்சு. அவ்வளோதான். மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் தவறுதலாக போட்டோம் அப்படின்னு நினச்சி கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஒரே ஒரு இது மட்டும் நம்ம கிளாஸ் ரைஸ் ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதாவே மாறிடும். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.